நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா, ஜிட் எக்ஸாமை ஆன்லைனில் எப்படி செய்கிறது, அதுக்கான யூசர் ஐடியை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள் செல்லலாம். நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு உங்கள் பிசியில் இருக்கிற ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு இப்படி சர்ச் பாரில் குருவரையா அப்படின்ட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு குருவரையா.lkன்ட்டு வெப்சைட் லிங்க் கொண்டு வந்துச்சு. அதை கிளிக் பண்ணி உள்ளுக்கு போங்க. உள்ளுக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா ஜிட் ப்ராக்டிஸ் பேப்பர்ன்ட்டு 2020 மக் எக்ஸாம் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளுக்கு போனீங்கன்னா இப்படி இன்டர்ஃபேஸ் வந்து வரும். இதில் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா இந்த கீழே இருக்கிற ரெட் மார்க்கில் இது மக் எக்ஸாம்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இப்படி வந்துச்சு. இப்போ நான் ஃபஸ்ட் டைம் எக்ஸாம் செய்ய போகிறேன்டா க்ரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்துக்கிற எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து க்ரியேட் மை அக்கௌண்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்லேருந்து லாகின் ஆக போகிறேன். லாகின் ஆகிறதுக்கு அந்த யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் அடித்து லாகின் ஆகிறேன். உங்கள் யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் யாவது வச்சுக்கோங்க. லாகின் ஆகினோடனே இப்படி இன்டர்ஃபேஸில் கோர்ஸ்ன்ற ஒரு ப்ளூ கலரில் வந்துக்கு அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா என்ரோல் மீண்டு ப்ளூ கலரில் அதே மாதிரி வந்துக்குது. அதையும் கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணோன்னே இப்போ நீங்கள் என்ன மீடியம்ட்டு கேட்டுக்குது, சிங்கள மீடியமா, தமிழ் மீடியமா, இங்கிலீஷ் மீடியமான்ட்டு. நான் தமிழ் மீடியத்தை கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அட்டெம்ப்ட் குயிக் நவ் அப்படின்ட்டு ஒரு ப்ளூ கலரில் டிக் மார்க் கொண்டு வந்துக்குது. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே ஸ்டார்ட் அட்டெம்ப்ட் ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் வாசித்து பார்த்துக்கோங்க. வாசித்து பார்த்து இதில் பார்த்தீங்கன்னா டைம் குறைஞ்சின்னு வந்திக்கும். உங்களுக்கு 3 ஹவர் தான் டைம். நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துக்கிறேன். கொடுத்து இப்போ ஃபஸ்ட் கேள்வியை நான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட் கேள்விக்கு ஆன்சரை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 1ஆம் நம்பர் கீழே ப்ளூ கலரில் டிக் கொண்டு விழுந்துருக்கு. நான் 2ஆம் பக்கத்தை செய்யாமல் 3ஆம் பக்கத்துக்கு போனேன்டா 2ஆம் பக்கத்துக்கு கீழே ஒயிட் கலரில் தான் விழுந்துக்கு. ஏன்டா அதை நான் இன்னும் ஃபில் பண்ணலன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகளுக்கு ஃபஸ்ட்டுக்கு செய்யுங்க. தெரியாத கேள்விகளை பிறகு வந்து செய்யலாம். நான் தெரிஞ்ச கேள்விகளுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசிக்கு ஃபினிஷ்ட் அட்டெம்ப்ட் ஒன்று வைக்கு. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று வந்துக்குது. இப்போ இதில் லாஸ்ட் ஒன்று போயிட்டுக்கிறேன். லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இல்லை இது சப்மிட் ஆல் அண்ட் ஃபினிஷ்டு ஒன்று இது. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதையும் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு இப்போ நான் சப்மிட் பண்ணிட்டேன். சப்மிட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நான் செஞ்ச எம்சிக்யூ மாத்திரம் தான் நான் செஞ்சேன்.
அதில் என்னென்ன ராங் அண்ட் எது சரின்ட்டு வந்து இது க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் நான் செஞ்ச கேள்விகள் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இந்த 3ஆம் கேள்வியை கிளிக் பண்ணேன். இப்போ அதில் பிள்ளைண்டு வந்து ஆன்சரை பார்த்துக்கிறேன். அதில் ஆன்சரும் தந்துகிறாங்க. இப்படி உங்களுக்கு எல்லா கேள்விகளுக்கும் செய்யலாம். இந்த வீடியோ பிடித்திருக்கும் என நம்புகிறேன். நன்றி.